ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் ஒரு நடிகை பார்த்திங்கன்னா, சீரியல் நடிகை பார்த்திங்கன்னா ஒரு புடவை வாங்கியிருக்காங்க. அந்த புடவை சரியில்லை புட்டிக்கோள்னு சொல்லி மறுபடியும் 2ஆம் தடவை அனுப்பும்போது கிழிசப்படவை அனுப்பிட்டாங்க சொல்லி நான் அப்படி அனுப்பவே இல்லைன்னு சொல்லி 2 பேருக்குள்ள பயங்கர சண்டையாகி நியூஸ் சேனல் வரையும் போய் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அது அடங்கி இப்போ தான் அடங்கியிருக்கு. 10 நாள் தான் ஆச்சு. இப்போ மறுபடியும் பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக பார்த்திங்கன்னா கம்பம் பீனா பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செய்கிற பண்ணா நடிச்சிருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொமோஷனுக்காக ஃப்ரீ புடவை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைனர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் 2 வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ நான் புடவை கொடுத்தேன், அவங்க வீடியோ ஒரு புடவை கொடுத்தாங்க, இன்னொரு புடவை கொடுத்தேன், அவங்க வீடியோ போடல. சரி நீங்கள் வீடியோ போட்டுட்டு அடுத்த புடவை கொடுங்க, இல்லை எனக்கு கல்யாணத்துக்கு நான் போகணும், எனக்கு நீங்கள் புடவையை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பே பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். வீடியோ போட்டுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு புடவை அனுப்புகிறேன். ஆனால் அவங்க என்னமோ இலவசமாக கிட்டே புடவை அனுப்பியே ஆகணும் அப்படின்னாங்க. நல்லா பேசிக்கிட்டு மேடம் பேசிக்கிட்டு புடவை வாங்கிட்டு என் கூட பேசவும் இல்லை, காலும் அட்டன் பண்ணலன்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்னை பற்றி தவறாக பேசியிருக்காங்க. நான் ப்ரொமோஷன் சும்மா பண்ண முடியாது, அதுக்கு தான் புடவை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு சர்ச்சை வந்திருக்கு. ப்ரொமோஷனுக்காக இவங்க பார்த்திங்கன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, ஒரு புடவைக்கு போட்டாங்க, இன்னொரு புடவைக்கு போட்ட நான் தரமாட்டேன்னு சொல்ல புடவை அவங்க போட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து புடவை வாங்கிக்கங்க தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அந்த சர்ச்சை முடியறதுக்குள்ளே அடுத்த தடவை சர்ச்சை வந்திருக்கு. இப்படி நிறைய நடிகர்கள் பொதுவாக ப்ரொமோஷனுக்காக பார்த்தா இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கடைகளுக்காக நிறைய ட்ரெஸ்ஸு மேக்கப் அது எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் அவங்க அதை அவங்க எடுத்துகிட்டு வீடியோ போடணும். ஆனால் அவங்க வீடியோ போடலை, போட்டுட்டு வாங்கிக்கோங்க சொன்னேன். இல்லை உடனே தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் வீடியோ போட்டிருக்காங்க. என்னை பற்றி தவறாக பேசுகிறாங்க, நான் சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மறுபடியும் பார்த்தா ஒரு சர்ச்சை வந்திருக்கு. மாறி மாறி இப்போ தான் 1 மாதம் தான் அந்த நடிகை சொன்னாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க கடைகளுக்கு எதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களோட லட்சக்கணக்கில் வச்சுருக்கோம். நாங்கள் 2-3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். அவங்க 1 லட்சம் 1.5 லட்சம் தான் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, 1.5 லட்சம் தான் ஃபாலோவர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வீஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக ப்ரொமோஷன் கொடுத்தான்னு தெரியல. இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று அடங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. மாறி மாறி 2 பேரும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தான் 1 மாதத்துக்கு ஒரு நாள் தான் அந்த நடிகை காசு கொடுத்து வாங்கினோம், இந்த மாதிரி தவறான ஒரு புடவை அனுப்பிட்டாங்க. கேட்டதுக்கு தாறுமாறாக என்னை பற்றி தவறாக பேசுகிறாங்க. வேணும்னா புடவை நல்லா இருக்கணும் கொடுக்கணும், ஆனால் யார் ஆதாரம் பிரச்சனை பற்றி பேசினாங்க சொன்னாங்க. இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி வீடியோக்கள் 2 இவங்க 2 வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு நடிகை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நான் கண்டிப்பாக சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு சட்டை தைக்கலை, சட்டையை தைக்க அதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ போட முடியும், அதுக்கு தான் நான் டைம் எடுத்தேன். சட்டை தைக்கிறதுக்கு நான் கொடுத்துட்டு அப்புறம் அந்த சட்டையை வச்சு நான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடலான்றதேன். சரி அதுக்குள்ளே சரி ஒரு புடவை தாங்க அப்படின்னதுக்கு தான் அவங்க நான் எந்த இதுவும் ஃப்ரீயாக கேட்கல, எல்லாருமே ப்ரொமோஷன் தான் கேட்பேன் அப்படி சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி 2 பேரும் பேசுகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியும். இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரொமோஷனுக்கு புடவை ஒரு வீடியோ போட்டாச்சு, இன்னொரு வீடியோ சீக்கிரம் போடணும், சட்டையை தைச்சிட்டு போடலான்னு தான் நினச்சேன், லேட் ஆகிடுச்சு, அதனால் கண்டிப்பாக நான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன பிரச்சனை தான், 2 பேரும் பேசி சுமூகமான முறையில் தீர்த்துக்கலாம். ஏன்னா ப்ரொமோஷனுக்காக நிறைய பேர் சீரியல் நடிகை அணுகும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று பணம் கொடுப்பாங்க, பணம் கொடுக்க முடியாதவங்க ட்ரெஸ்ஸு அவங்க என்ன தயாரிக்கிறாங்களோ அதை இலவசமாக கொடுப்பாங்க. அது நடக்கிறது தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இவங்க புடவை கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன நடிகை லேட் ஆகும், அவங்க புடவை ஏதோ அவங்க கொடுத்துக்கலாம், அவங்களும் வீடியோ போடுவாங்க. இதை பற்றி தான் இப்போ பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேருமே பேசி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ரொமோஷன்னா எல்லாருமே அதை கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, இவங்களும் வீடியோ போட ரெடியாக இருக்காங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினேன்னா முன்ன பின்ன லேட்டாக ஆகும். சரி நான் வீடியோ போட்டேன்னா வீடியோ அவங்களும் கொடுத்துட்டாங்கன்னா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இப்போ இவங்க 2 வீடியோ போட்டிருக்காங்க. இவங்க பதில் சொல்லாங்க. இது நியூஸ் சேனல் எல்லா இடமும் வேகமாக பரவிட்டுருக்கு. சின்ன பிரச்சனை அவங்களே பேசி தீர்வு பண்ணி தீர்த்துப்பாங்க. இதுவாக இருந்தாலும் சரி பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ பாருங்கள்.